2 பேர் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனம். நம்முடைய தேவன் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியார் என்ற கூட அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேருக்கும் எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிறது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறிவதும் அன்றி இச்சையினால் உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொறுத்து மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகத்தை குறித்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலையும் நான் பார்த்தோம், தொடர்ந்து அதான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சுகம் இல்லை, யாரு இருக்கு சரீரத்துல. ஆனா நம்ம வசனம் சொல்லிட்டு சத்தியத்தை அறிந்து சத்தியங்களை விடுதலையாக்கும். நம்ம சத்தியத்தை எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம இந்த பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும். கடந்த வாரம் நான் பார்த்த செய்தி என்னன்னா, எப்படி அந்த பார்க்க முடியாத சுகத்தை நாம் எப்படி பார்க்கிறது அதை குறித்து நாம் பார்க்கணும். காண முடியாத சுகத்தை, சரீரம் ஃபுல்லா சுகமே காணுங்க, ஃபுல்லா பலவீனமா தான் இருக்கு. அந்த சுகத்தை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். எப்படி பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையை பார்த்து நாம சுகத்தை பார்க்கணும். நம்முடைய ஐம்புலங்களை சார்ந்து வாழக்கூடாது. உணர்ச்சி சொல்லணும், மத்தவங்க சொல்லுவாங்க கேட்கணும், அதை வச்சு நான் வாழக்கூடாது. எதை எப்படி வாழனா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, அவங்க நன்மையால் நாம் குணமானோம். மெய்யாகவே என்னுடைய பாடலை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய குற்றங்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தருணா நான் குணமாகிறேன், நான் சுகமாயிட்டேன். டாக்டர் சொல்லுவாங்க நீ நல்லா இல்லை, உனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது நான் சுகமானேன். அப்ப அதை நம்ம என்ன பண்ணோம்னா அதை நாம் சார்ந்து வாழ வேண்டும். ஐம்புலங்கள் மற்றவர்கள் சொல்றதை சார்ந்து வாழக்கூடாது, உணர்ச்சி சொல்றதை சார்ந்து வாழக்கூடாது. உணர்ச்சி சொல்றோம் உனக்கு இருக்கு, கோல்டு இருக்கு, தும்பல் வருது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நாளைக்கு சொரம் வரும்போது சொல்லுவோம். ஆனா நான் என்ன சொல்றேன், இல்ல அவங்க தருணங்களால் நான் குணமாகிறேன் அதை சொல்லணும். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு இன்னொரு காரியங்கள் பார்க்க போறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குன்னா வசனத்தின் வடிவில் இருக்கிறதா. நம்முடைய சுகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா வசனத்தின் வடிவில் இருக்கிறது. இந்த சுகம் எங்க இருக்குன்னா இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நாம் பேச வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் உள்ள போட வேண்டும். உள்ள போடும் போது என்ன ஆகுதுன்னா இந்த சுகம் எப்படி ஆகுதுன்னா உள்ள போட்ட வாக்குத்தத்தம் எப்படி ஆகுதுன்னா மாம்சமாக வெளிப்படுகிறது. உள்ள போட்ட வார்த்தை, சுகத்தின் வார்த்தை எப்படி வருதுன்னா எனக்கு சரீரத்துல நான் சுகத்தை பார்க்க முடியும். நீங்க அதான் பார்க்கணும். ஆசீர்வாதங்கள் வசனத்தின் வடிவில் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தத்தின் வடிவில் இருக்கிறது, சுகம் வாக்குத்தத்தின் வடிவில் இருக்கிறது, செழிப்பு வாக்குத்தத்தின் வடிவில் இருக்கிறது, சமாதானம் வாக்குத்தத்தின் வடிவில் இருக்கிறது, வெற்றி வாக்குத்தத்தின் வடிவில் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை எடுத்து நான் போடும் பொழுது, உள்ள போடும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில அது மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆமென். இங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாத்தீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறிவு இருக்கிறது. பாருங்க, ஜீவனுக்கும் சொல்றதுன்னா சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்கள் இருக்கும். சுகம் சொல்லலாம், செழிப்பு இருக்கு, வெற்றி, சமாதானம், இதெல்லாம் என்னன்னா சரீரத்துக்கு தேவை. என் வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா சுகம் தேவை, என் வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா வெற்றி தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா சமாதானம் தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா சந்தோஷம் தேவை. இதான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு நான் அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு
ஆவிக்குரிய வாழ்க்கைனா ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் என்ன பண்ணிட்டான்னா அவருடைய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. வசனம் சொல்கிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு, அது மட்டும் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தர போறது இல்ல, தந்துட்டார். எப்போ தந்தார்? சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் தந்து விட்டார். அதான் சொல்லுது God has given all things, எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். தரப்போறாருன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் உங்க சுகத்துக்காக நான் ஒவ்வொரு சனிக்கிழமை என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். உங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன். நான் ஃபாஸ்டிங் போடுறதா ஆண்டவர் தருவார்? இல்ல, ஆண்டவர் தந்து இருக்கிறார். என்னுடைய சுகத்தை ஆண்டவர் தந்து இருக்கிறார். நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தருவார், வரும், ஒரு நாள் வரும். இல்ல, ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எல்லாவற்றையும் நமக்கு தந்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டார் ஆண்டவர். நாம் எப்படி அதை பெற்றுக் கொள்கிறோம்? அதாவது எப்படி பெற்றுக் கொள்றோம்னா, இங்க 3வது வசனம் பாத்தீங்கன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எப்படி நாம் இந்த சுகத்தை பெற்றுக் கொள்கிறோமா? எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சுகத்தை பெற்றோம். அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசு தெரியுது. முஸ்லீம் கேட்டா அவன் சொல்றான், அவன் யார் தீர்க்கதரிசியா வந்தாரு, அவர் தீர்க்கதரிசி, இயேசு நல்லா தெரியும். அவன் யாரா தீர்க்கதரிசி சொல்றான். எதுவும் கேட்டா அவன் என்ன சொல்றான், அவன் நல்லா தெரியும், அவன் மன்னிக்கிறவர், அவன் பாவங்களாம் மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்றான். இது அறியறதுனா என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவை அறியறதுனா என்னதுன்னா, வசனம் சொல்கிறது, மனத்தை தூக்கப்பட்டவன் எவனும் சகிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வந்திருக்கிறது. அறியறதுனா என்னன்னா, எனக்காக ஒரு சாபமானார், என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய கேன்சரை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய ஃபீவர் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய கோல்ட் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சைனஸ் ப்ராப்ளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிக்கிறார்னா, எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். சிறிய ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அதான். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அறிவு. இயேசு அறிவு நிறைய பேர் கேட்டாங்க, அவன் தெரியுமா யாரு? அந்த பாஸ்டர் கிட்ட கூட கேன்சர் எல்லாம் சுகமா மாறுறாங்க. அந்த பாஸ்டர் தெரியுமா? இந்த பாஸ்டர் தெரியுமா? இந்த பாஸ்டர் கிட்ட போனா என்ன ஆகுதுன்னா, உணவர்கள்லாம் நடக்கிறாங்க. நான் சொல்றேன், எந்த பாஸ்டர் பத்தி தெரிய தேவையில்ல, இயேசு கிறிஸ்துவை தெரிந்தாலே போதும், அவருக்கு சுகம் உண்டாகும். அப்ப இதான் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே என்ன ஆகும்னா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையில சுகம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, 2வது எப்படி நாம் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோமா? வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பெற்றுக் கொள்கிறோங்க. 2ஆம் அதிகாரத்துல இருக்க 2 பேர்ல 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் பாத்தீங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருள் மகா மேன்மையுமான அருமையான வாக்குத்தத்தம் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோமா? இங்க சொல்றாரு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருள். திவ்ய சுவாபம்னா என்னன்னா, டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர்னா என்னதுன்னா, கிறிஸ்துவுடைய சுவாபம். திவ்ய சுவாபம் என்று சொன்னால் கிறிஸ்துடைய சுவாபம். இந்த கிறிஸ்துடைய சுவாபம் என்னன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவருடைய நேச்சர் என்னன்னா சுகம். அவர் எப்பவுமே சுகமாக இருக்கிறார். அவர் எப்பவுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் எப்பயுமே பரிசுத்தமானவர். அவர் எப்பயுமே நீதிமான் ஆனவர்.
அவர் எப்பயுமே நீதி உள்ளவர். அப்ப அதுதான் என்னன்னா கிறிஸ்துவுடைய சுவாபம், அதுதான் திவ்ய சுவாபம். எப்படி நாம் அதற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம், எப்படி நாம் அதற்கு பங்காளிகளாய் மாறுகிறோம், எப்படி அதோடு போய் இணைகிறோம், எப்ப இணைகிறோம்னா இங்க சொல்றாரு பங்குள்ளவர்களாக பொறுத்து மகா மேன்மையுமான அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகள் தான் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த திவ்ய சுவாபத்துக்கு, எப்படி அந்த சுகத்துக்கு நாம் பங்குள்ளவராய் மாறுகிறோம்னா எப்போனா இந்த வாக்கு தத்துவத்தின் மூலியமாய் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். இந்த வாக்கு தத்துவங்கள் என்ன இருக்குங்க? வாக்கு தத்துவங்கள் என்ன இருக்குன்னா இதுல சுகத்தின் வாக்கு தத்துவம் இருக்கு, இதுல செழிப்பின் வாக்கு தத்துவம் இருக்கு, இதுல ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் இருக்கு, இதுல வெற்றியின் வாக்குத்தத்தம் இருக்கு, இதுல சமாதானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கு. இதுக்கு எப்படி நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம், எப்படி அந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம், எப்படி அந்த கிறிஸ்துவுடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம்னா இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து இதை எடுத்து நான் உள்ள போடும் பொழுது நான் அதற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறேன். சீக்கிரம் நிறைய பேருக்கு சீக்கிரம் அவர் எதனா நமக்கு செய்வாரா? அவரு கேட்டாரு என்ன தேவைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் சொன்ன என்ன தேவைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன் அடுத்த வாட்டி நான் ஆண்டவர் பார்க்க மாட்டேன், யாரை பார்க்கணும் அவரை தான் பார்ப்பேன். ஆனா எனக்கு நல்லா தெரியுது எல்லாம் வாக்குறுதி உள்ள போட்டுக்கிறேன். கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன். அப்போ இது சீக்கிரம் நல்லா கத்துக்கிட்டேன். சீக்கிரம் கத்துக்கினதுனால தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவைக்கு மிஞ்சி ஆண்டவர் சந்திக்கிறார். சொல்லுங்க ஒரு சீக்கிரம் இருக்கு. என்ன சீக்கிரம்னா இந்த வாக்குறுதி உள்ள போகுது, சுகத்தின் வாக்குறுதி உள்ள போகுது. ஒவ்வொரு வருஷத்தை வாசிக்கலாம். யோசுவால 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் ஒரு வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யாரை பார்த்து சொல்றாருன்னா யோசுவாவை பார்த்து சொல்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் ஒரு வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் என்னது? 5 ஆகமங்கள் தோரான்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இது எல்லாம் என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம். இது எல்லாம் என்னதுன்னா வாக்குத்தத்தங்கள். அண்ணன் சொல்ற நீ வாழாயிராமல் தலையா இருப்ப, நீ கீழாயிராமல் மேலா இருப்ப, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக கொடுத்தார்கள், 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவார்கள், நீ கட்டாத ஸ்தலத்துல குடியிருக்க, நீ நடாத தோப்புல நீ சுதந்திரித்துக் கொள்வ, நீ நட்டாத முதல்ல நீ குடிக்க போற. இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வாக்கு தத்தங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பலவீனமா இருக்கிறீங்க நான் சொல்கிறேன், இந்த வாக்கு தத்தங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அதே தியானித்துக் கொண்டிரு. நிறைய சிலர்தான் தியானித்துக் கொண்டிருப்பாங்க. என்ன பூசினா சரியாயிடுமா? பூசுல தப்பு இல்லை, ஆனா அதன் காட்டிலும் எண்ணெயில காட்டிலும் இதுல பெரிய வல்லம் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதே தியானித்துக் கொண்டிருப்பா இரவும் பகலும் இந்த வார்த்தை எடுத்து சொல்லிட்டே எண்ணெய் வந்து யாருக்கும் போச்சாதீங்க. நம்ம இல்லை, நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதை காட்டிலும் மேலான வாக்குத்தங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதை என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணிட்டே சொல்லிட்டே சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னா அப்பொழுது நீ ஒரு வழியை நீ ப்ராஸ்பரஸ் ஆயிடுவ. நீ கேட்ட சுகம் வந்துடும். எனக்கு இந்த வியாதிக்கு மரணம் இந்த வியாதிக்கு மரணம் கேட்டு இருக்கல, அந்த சுகம் வந்துவிடும், வாய்க்கப்படுவார். அப்புறம் சொல்றாரு அப்பொழுது புத்திமானா ஆயிடும். அதெல்லாம் புத்திமானா என்னன்னா சக்சஸ்ஃபுல் சொல்றாங்க. நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில சக்சஸ் இல்லை, தோல்வியே வாழ்ந்துருக்கிறது இல்ல. நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து உள்ள போட 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 நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடும். இந்த வாக்குத்தத்தங்கள் சுகத்தின் வாக்குத்தத்தங்கள் எடுத்து உள்ள போட 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 உங்களுக்கே தெரியாம ஒரு சுகம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சுகத்தின் வாக்குத்தத்தை எங்க இருக்கு, எங்க போய் பாக்குறது சொல்றேன்.
என்னென்ன சுகத்தின் வாக்குகள் இருக்கு பைபிள்ல அது நம்ம பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? ஒன்று ஏசாயா 53ஆம் அதிகாரம். இதெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரம். டாக்டர் போனா அவர் சொல்வார், மெடிசன் எல்லாம் கொடுக்குறேன், இந்த மாத்திரை இந்த நேரத்துக்கு போடணும், இந்த மாத்திரை மதியம் போடணும். அதே போல நானும் என்ன பண்ணேன்னா சில மாத்திரை எல்லாம் கொடுக்குறேன். இதுதான் மாத்திரைனா வார்த்தை என்கிற மாத்திரை. என்னென்ன சுகத்துக்கு என்னென்ன மாத்திரை இருக்கு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதல் நம்ம மீறிட்டோம், அதனால என்ன பண்றோம்னா அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நான் போலவா சொன்னேன், அவர் நொறுக்கப்பட்டார்னா அப்படியே க்ரஷ் பண்ணிட்டாங்க. க்ரஷ் பண்றதுன்னா இந்த பழைய காலம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே க்ரஷ் பண்ணுவாங்க, மிஷினை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நசிக்குவாங்க. அந்த மாதிரி என்ன ஆயிட்டாங்கன்னா ஏசு ஆயிட்டாரா, நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நமக்காக. நம்ம சுகம் பெறணும்னு அவர் தான் பண்ணாலும் நொறுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த கோபாக்கினை, அந்த தண்டனை யாருக்கு வந்துச்சுன்னா அவர் மேல் வந்தது. அந்த பாவத்தின் அவ்வளவு ஆக்கினை, இந்த தண்டனை எல்லாம் அவர் மேல் வந்தது. இயேசு மேல போயிடுச்சு. நான் தான் தண்டனை அனுபவிக்கிறேன், நான் தான் பாவம் செஞ்சேன். ஆனா எனக்கு பதிலாக இயேசு மாறி அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவனை தழுவுகளார் குணமாகவும் அவனை தழுவுகளார் குணமாக. ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், ஆண்டவரே நீர் எனக்காக காயப்பட்டு, நீர் எனக்காக நொறுக்கப்பட்டு, நீர் எனக்காக ஆக்கினைகளை சுமந்தி, அதனால உடைய தழுவுகளால் நான் குணமாகிறேன். வியாதி வரும்போதுதான் சொல்லுவோம், வலிக்கிற மாதிரி தோணும். வலிக்கிற மாதிரி தோணும் போதுதான் சொல்லுவோம், இல்ல இல்ல அவர் நோக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் ஆப்பினை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆகிறேன் சொல்லி பாருங்க. நிச்சயமா அற்புதம் நடக்கும். நான் வார்த்தையில வல்லமை இருக்கு. நான் சொல்ற வார்த்தையை அனுப்பி நான் குணமாகிறேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வார்த்தை என்னன்னா ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை என்னன்னா என்றென்றைக்கும் இருக்கிற வார்த்தை, லிவிங் வேர்ட்னு சொல்லுவாங்க, உயிருள்ள வார்த்தை. இதை எடுத்து சொல்லாது. என்ன வசனத்துக்காக? சங்கீதம் 103 அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. பாவத்தினாலதான் என்ன வந்துச்சுன்னா சாபம். சாபம் தான் என்ன பண்ணுச்சுன்னா பலவீனத்தை கொண்டு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரு, பே பண்ணிட்டாரு. பே பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். சொல்ல குணமாக்கிட்டார். அப்படி எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே சுகம் உள்ள வந்துருச்சு. குணமாக்கிட்டார். ஒவ்வொரு சொல்ல குணமாக்கிட்டார். எனக்கு குணமாக்கிட்டார். எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு இந்த தலைவலி இல்லை, எனக்கு இந்த கழுத்து வலி இல்லை, என்னை குணமாக்கிட்டார். சொல்லிட்டே இருக்கும். அடுத்த வசனம் எரேமியா யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நேரங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்து தேசத்துல நிறைய வியாதி வந்துச்சு. எதனால வந்துச்சு? சாபத்தின் மூலமா வந்துச்சு. ஆனா இந்த சாபத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த கல்வாரி சிலுவையில சுமந்து கொண்டார். அதனால சொல்றாரு, எனக்கு எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் என்ன தொட முடியாது. இந்த சாபத்தின் மூலமா வந்த ஒரு வியாதியை என்ன தொட முடியாது, என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, நானே பாதிக்காரனாகிய இயேசுவே என்னுடைய ஹீலரா இருக்கிறார், இயேசுவே என்னுடைய பரிகாரியா இருக்கிறார். அதுபோல எந்த ஒரு வியாதியை எனக்கு தொட முடியாது. அவர் ஹீலர். அவர் முன்னாடி வசனமா வாசிச்சுன்னா மாறான தண்ணீர கசப்பான தண்ணீர் என்ன பண்றாருன்னா மதுரம் மாத்துறாரு. அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில நம்முடைய கசப்பான இந்த சாபம் நிறைந்த வாழ்க்கைய, நம்ம இந்த பலவீனம் நிறைந்த வாழ்க்கைய அவர் என்ன பண்றாருன்னா அவர் சிலுவையில சுமந்து நம்மை மதுரமாய் மாற்றினார். நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டார்.
அதனால தைரியமா சொல்றோம், ஒன்றை எகிப்தில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு எனக்கு வரவே வராட்டுகிறான். ஏன்னா அவர் என்னுடைய பரிகாரியை இருக்கிறார். ஆனா சொல்ல ஆரம்பிச்சேன், ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், அவர் என்னுடைய பரிகாரி, அவர் என்ன பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, இயேசுவின் பரிகாரி, பரிகாரி சொல்ல சொல்ல சும்மா இருக்கு வருது, டக்குன்னு வந்துடாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள அது மாம்சமாய் மாறும். டக்குன்னு வந்துடும் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. சில பேர் டக்குன்னு வரும், சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா வரும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு பாத்திர எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தகுந்தவன் என்று பேர்த்தபடியால், அதே பேர் சொன்னால் நீ நோயாளி, நீ உனக்கு வியாதி இருக்கு, நீ விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கிற, டாக்டர் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ தள்ளுண்டவன், நீ நோயாளி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் ஆரோக்கியம் வரப்படுவேன். எந்த இடத்துல யாரெல்லாம் சொன்னாங்களோ நீ நோயாளி, நீ தள்ளுண்டவன், உன்னால முடியாது, உனக்கு இந்த வியாதி இருக்கு, யாரெல்லாம் சொன்னாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆரோக்கியம் வரப்படுவேன். அது மட்டும் இல்ல, உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், உன்னை சுகத்துக்குள்ள நான் நடத்த ஆரம்பிப்பேன். போயிடும் வாக்குத்தத்தம் இல்லைன்னா இது ஜீவனுள்ள வாக்குத்தத்தம். நம்ம இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 91. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். ஏன் பயப்படாம இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா, நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன்னா என்ன சொல்ல வரேன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், என்னுடைய ஆவி எதுக்குள்ள இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அதனால என்ன ஆக போகுதுன்னா, நடமாடும் கொள்ளை நோய், கொள்ளை நோய், அந்த நோய் இருக்கிறதுனா குழப்பம்தான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே மனுஷன் சாவடிக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அந்த கொள்ளை நோய் என்ன பண்ணதுன்னா உன்னை அணுகாது. அது மட்டும் இல்ல, மத்தியானத்திற்கு பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது. நீ எங்க இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். உன்னுடைய ஆவி எப்படி இருக்குன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. நீ மறிக்கவே மாட்ட, நீ சாகவே மாட்ட. குழப்பமும் நினைக்கலாம் அந்த நோய். ஆனா நான் என்னன்னு சொல்றேன்னா, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. தைரியமா இருக்கணும், யாரும் வரணும், தைரியமா இருக்கணும். நான் எங்க இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். அப்ப இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 91:10 பாத்தீங்கன்னா, ஆகையால் நேர்ந்தாது வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு என்னை தொட முடியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகாது. எந்த ஒரு வாதையும் வெளியே வரலாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா பக்கத்துல வந்துச்சு, நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா நம்மள தொடல. ஏன் தொட முடியலன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளாவும் என்னை தொட முடியல, எந்த ஒரு வாதையும் என்னை அணுக கூட முடியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனா பேஷண்ட் போய் கவர்மெண்ட் வந்தாரு. என்ன ஒரு தைரியம் பாருங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாரா, அவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார், அவருடைய ஆவி கிறிஸ்துக்குள்ள இருக்குது, கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துக்குள் அவர் இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தைரியம் வருது. வராதுப்பா, வியாதியா அதிகமா இருக்கு, எல்லாருக்கும் ப்ராப்ளமா இருக்கு, நீ வராது, நீ தைரியமா போலாம், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, ஏசாயா 53:5, சங்கீதம் 103:3, யாத்திராகம் 15:26, எரேமியா 30:17, சங்கீதம் 91:6,
சங்கீதம் 91:10 இன்னும் நிறைய இருக்கு. 50க்கு மேல போகும். போதும் இந்த மாத்திரை, இந்த மாத்திரையெல்லாம் போடுங்க, இந்த மாத்திரையெல்லாம் போடும்போது நமக்கு சுகம் வரும். அது மட்டும் இல்லை, இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குன்னா விதை போல இருக்கும். எப்படின்னா ஒரு சீட் போல இருக்கும். நீங்க ஒண்ணு பேருக்கு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் என்னதான் என்றென்றைக்கும் இருக்கிறதா. என்றென்றைக்கும் இருக்கிறதுனா லிவிங் வேர்ட். இது நிற்கும், எது வந்தாலும் நிற்கும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை முரணாலும் ஒழியாது. இந்த வார்த்தை எப்படின்னா இது உயிருள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. அது மட்டும் சொல்ல, அழிவுள்ள வித்துனாலே அல்ல, இது அழிந்தே போகாது. இந்த வித்து சில விதைகள் அழிவு போயிடும். ஆனா இந்த விதை, இந்த வார்த்தை இருக்கிற விதை ஒரு நாள் அழியாது. வார்த்தை என்ன சொல்றாருன்னா விதை என்று சொல்லுகிறார், வித்து என்று சொல்லுகிறார். விதைன்னு சொன்னா விதையை மண்ணில் போட்டா என்ன ஆகுது? அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கா? இல்ல கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா அது மரமா மாறுகிறது. அந்த மரத்துல இருந்து கொஞ்ச கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா ஆப்பிள் சீட் போட்டா ஆப்பிள் மரம் வருது, மாதுளம் பழம் போட்டா மாதுளம் பழம் வருது, மாங்காய் சீடை போட்டா மாங்காய் காய்க்குது. அதே போல நான் என்ன சொல்லுகிறேன்னா இந்த சுகத்தின் கிட்டத்தட்ட ஒரு 1000 சொல்லியிருப்பேன். இந்த சுகத்தின் சீடை எடுத்து, இந்த சுகத்தின் விதை எடுத்து உள்ள போட ஆரம்பிங்கள், உங்களுக்கே தெரியாம சுகம் வெளியே வர ஆரம்பிக்கும். 1000 வருஷமா என்ன பண்றாங்கன்னா ஒரு சீடை பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த 1000 வருஷம் அந்த சீடுக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆனா எப்போ அந்த சீடு எடுத்து, அந்த விதை எடுத்து எப்போ அதை மண்ணுக்குள்ள போடுறாங்களோ அப்போதான் வளர ஆரம்பிக்கும். அப்படியே இருக்கும் ரட்சிக்கப்பட்டு இந்த சீட்லாம் போடாம போட்டுட்டோம். ஆனா நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டதுல இருந்து உங்க கையிலே இருக்கு சீடு, இதை எடுத்து உள்ள போடுங்க. இது மரமா, இது வெளியே உங்களுக்கு கனியை கொடுக்கும். இந்த சுகம் இருக்கிற சீடை உள்ளத்துக்கு போடுங்க. ஒரு நாள் சுகம் வரும். நாட்கள் செய்வாங்க, வியாதியில போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை மட்டும் பாருங்க, எப்படி இந்த சுகத்தை பெற்றுக் கொள்றோம். தொடர்ந்து பார்க்கணும் நிறைய. எப்படி சுகத்தை பெற்றுக் கொள்ள போறோம்னா விசுவாசத்தின் மூலமாய்தான் நாம் பெற்றுக் கொள்ள போறோம். எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா விசுவாசம் தான் தேவை. விசுவாசிக்கிறீங்க, விசுவாசனால என்ன இருக்கு? நம்புறனா என்ன நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது இந்த வார்த்தை எப்படி ஆகுதுன்னா மாம்சமாய் மாறுகிறது. யோவான்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகும், கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா மாம்சமாய் மாறுகிறது. நான் சொன்னேன், இத்தனை 7 வாக்குத்தத்தங்கள் சொன்னேன். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னா ஒரு நாள் மாம்சமாய் மாற போகிறது. அவன் இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கே தெரியாம அந்த வாக்குத்தத்தம் உள்ள போயிருக்கு. அது சுகத்தை கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. சுகம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நிறைய பேருக்கு தரிசனம் பண்ணிருக்காங்க. நான் எனக்கு நல்லா தெரியும், தரிசனம் பண்ண ஏதோ ஒன்று நடக்கும். அவன் உங்களுக்கே தெரியாம அது மாம்சமாய் மாறி கொண்டிருக்கிறது. என்ன பண்றான்னா மரியாதை மட்டும் வசனம் கர்ப்பவதியாகி இக்குமாரனை பெறுவார். அப்போ மரியாதை சொல்றா, நான் புருஷனை அறிய, நான் இன்னும் புருஷனை கூட பார்க்கல, எனக்கு யாருமே தெரியாது, எப்படி எனக்கு குழந்தை வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார், கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே சொன்ன முடியல. மரியாதை சொல்றான், உன் வாக்கின்படியே எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறார். விசுவாசத்தோட என்ன ஆகுதுன்னா அந்த வார்த்தை இப்போ என்ன கருப்பறிக்கிறது. இப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா மாம்சமாய் மாறிடுது. கருத்தரிச்சு குழந்தையாகி அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா வெளியே அந்த குழந்தை ஊழியர் செய்து போகும்போது அற்புதம் நடக்குது, வியாதியஸ்தெல்லாம் குணமாகுது. எப்படிங்க?
பின்னாடி என்னன்னா அந்த வார்த்தை மாம்சமாய் மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்க போட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் என்ன ஆகும்னா அது மாம்சமாய் மாறப்போகிறது. ஆமென். நடக்கும், விசுவாசம் நிச்சயமா நடக்கும். ஆபிரகாம் கூட அதை பண்ணாங்க, வாய்ப்பே இல்லை, வந்து பிறகு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரத்தை எந்த கொடுக்குமானா என்று சொல்றாரு. இவரால் என்ன பண்ணல, ஆண்டவர் சொல்றாரு, இப்படி உன் சந்ததி பெறுவோம், இவ்வளவாய் உன் சந்ததி பெறுவோம் அப்படின்னு சொல்றது என்ன பண்றாருன்னா, இந்த விசுவாசிக்கிறாரு, இதே விசுவாசிக்கிறாரு, இந்த வாக்குத்தத்தை உள்ள எடுத்து போட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே நடக்கும் நடக்கும்னு சொன்னீங்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்ல 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 அந்த வார்த்தை கருத்தரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை தான் வந்து மாம்சமாய் மாறுகிறது. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி அதிகமா பெருக ஆரம்பிச்சு. நாமதான் யாருங்க, அந்த சந்ததியில வந்து வந்தவங்க. நம்மளை பார்க்கும்போது பின்னாடி யோசிப்பாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா அது மாம்சமாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவோம், வாக்குத்தத்தத்தை விசுவாசம், விசுவாசம் வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாம்சமாய் மாறுகிறது. ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கலாம், எப்படி இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்னா, சுவை எங்கிருந்து வரப்போகுது, எங்கிருந்து வரப்போகுது, வெளியிருந்து வரப்போதா, அந்த பாசம் மூலியமா வரப்போதா, யாரும் இல்ல. சுவை எங்கிருந்து வரப்போகுதுன்னா உள்ள இருந்து வெளியே வரப்போகுது. அவன் ஒரு வசனத்தை வாசல் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. எல்லா காவலோடும், above all things guard your heart. நம்ம லாக்கள் என்ன பண்ணுவோம், எல்லாத்த விட அதான் ரொம்ப முக்கியமா லாக் பண்ணுவோம். ஏன்னா அதுலதான் என்ன இருக்கு, நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே அதுலதான் இருக்கு. அதே போலதான் என்ன சொல்றாருன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன ஆகும்னா ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுடைய சுகம் எங்கிறது வரப்போகுதுன்னா உள்ள இருந்து வெளியே வரப்போகுது. ஆண்டவர் மேல இருந்து எடுத்து போட போறது இல்ல, உள்ள இருந்து வெளியே வரப்போகுது. வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிச்சுட்டார். சுகம் வரப்போறது இல்ல, நான் ஜெபம் பண்றதுனால சுகம் வரப்போல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கும் பொழுது என்னன்னா எனக்கு சுகம் வரப்போகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு மீட்டிங் போனாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் அந்த மீட்டிங் போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் வந்து வளர்த்துக்கிறதுக்கு போறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதுக்காக மீட்டிங் போறேன். நான் சொல்ல, எப்போ ரட்சிக்கப்பட்டதோ அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துருச்சு. வளர்த்து இல்லை, இப்போ நான் அறியணும், நான் எதுக்காக மீட்டிங் போறேன், எதுக்காக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதுக்கு இல்ல, நான் அறியறதுக்காக போகிறேன். ஆண்டவர் சொல்றான், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சுகத்தை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டாரு. எப்போ வெளியே வருவது, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தங்கள் எடுத்து, இந்த வாக்குத்தத்தங்கள் வடிவில் இருக்கிற இந்த சுகத்தை எடுத்து என்ன பண்ணா எனக்குள்ள போடும் பொழுது சுகம் என்ன வெளியே வருது. வாக்குத்தத்தம் உள்ள போனோம், சுகம் உள்ள இருந்து வெளியே வரும். ஆமே. அது எங்க ஸ்பீக்கர் இருக்கு, பக்கத்திலே வச்சுதான் கரண்ட் வந்துடுமா, என்ன பண்ணுவோம், பிளக் எடுத்து சொல்லணும், பிளக் எடுத்து சொல்லணும்னாதான் என்ன ஆகும்னா அதுல இருந்து கரண்ட் இதுல வரும். அதே போலதான் விசுவாசிக்கும் பொழுது வார்த்தை எடுத்து உள்ள போடும் பொழுது அங்க இருக்கிற சுகம் வெளியே வரும், உள்ள இருக்கிற சுகம் வெளியே வரும். நான் சொல்லி இந்த வாக்குத்தத்தை எடுத்து உள்ள போட ஆரம்பிங்க, இதுல இருக்கிற ஜீவன் உள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். சீக்கிரத்துல வரும். சொல்லுது, அது சீக்கிரத்தில் வியாதி லேசானதான், கேன்சர் லேசானதான், வைரஸ் லேசானதான், தைராய்டு லேசானதான். ஆனா தேவனுடைய வார்த்தை அதை காட்டிலும்
மேலானது. இந்த வார்த்தை எடுத்து உள்ள போடும் பொழுது இதுல இருக்கிற ஜீவன் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கிறேன். இதோட நான் முடித்து கொடுக்குறேன். எல்லாரும் எழுதி நான் உங்களுக்கு ஜோப் பண்ணி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் யாதவருக்கு நான் ஜோப் பண்ணுவேன். வார்த்தைகளுக்கு உள்ள போயிட்டோம் சொல்லணும். அவர் காயப்பட்டார், அவர் பொறுத்து கொண்டார், அவர் ஆணைகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கருமைகளால் நாங்கள் குணமாகிறோம், நாங்கள் குணமாகிறோம், நாங்கள் குணமாகிறோம். அந்த வார்த்தை எடுத்து நாங்கள் உள்ள போடுகிறோம், அந்த வாக்குத்தத்தை எடுத்து நாங்கள் உள்ள போடுகிறோம். கர்த்தாவே இப்பொழுது சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தாவே யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஆண்டவரே அத்தனை பேர்களுக்கும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நீர் சொன்னீரே வியாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நீர்காதுன்னு சொன்னீரே. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால, நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறதுனால வாதைகளை தொட முடியாது, பொல்லாப்புகளை தொட முடியாது. கர்த்தாவே நடப்பாடும் கொள்ளை நோக்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நாங்கள் பயப்படாமல் இருப்போம். ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க, இனி நோயாளி என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் சொல்கிறேன். இப்பொழுது காயங்களை ஆற்றுகிறார்கள், இப்பொழுது நோய்களை குணமாக்குகிறாங்க, இப்பொழுது வாழ்க்கையை ஆரோக்கியம் வர பண்ண செய்கிறார்கள். கர்த்தாவே சுகம் உண்டாய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொல்கிற என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தாவே விளங்கட்டும். கர்த்தாவே என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் விளங்கட்டும். என்னுடைய பரிகாரி நிகழ்ச்சியில உண்டான ஒரு வியாதி வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன். கர்த்தாவே நானே பரிகாரி கர்த்தருக்கு சொல்லிடுறேன். கர்த்தாவே நீர் சிலுவையில ஆண்டவரை நொறுக்கப்பட்டு, ஆண்டவரை நீர் காயப்பட்டு, ஆண்டவரை என்னுடைய ஆக்கினை எல்லாம் மேல் வந்ததுனால ஆண்டவரை எங்களுக்கு சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆரோக்கியத்தை வரப்பவை கொண்டிருக்கிறேன். நீர் என்னுடைய பரிகாரம், நீர் என்னுடைய பரிகாரம், நீர் என்னுடைய வீர, நீர் என்னுடைய சுகமாக்கும் வைத்தியர்கள் தாயே. ஆண்டவரே நாங்கள் டாக்டர் போல நாங்கள் இயேசு கிட்ட வந்திருக்கிறோம், வார்த்தை கிட்ட வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை குணமாக்கும் ஆண்டவரே நீ சொல்லி நிச்சயமாகவே முடியும். நம்பிக்கை வீழ்பாடாத என்னுடைய நம்பிக்கை எல்லாம் உடைய வசனத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தாவே எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் முடிவு எங்களுக்கு சுகம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே கூடாரத்தை அணுகாது, கூடாரத்தை அணுகாது, என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம், எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம், எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாங்கள் உள்ள போட்டு ஆண்டவரே எல்லாம் மாம்சமாய் மாற போகுது. கர்த்தாவே இந்த விதை எல்லாம் ஒரு நாள் கனி கொடுக்க போகிறது. எல்லாம் காவல் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே நாங்கள் காத்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுகத்தின் வார்த்தையால் உள்ள போடுகிறோம். நாங்கள் உள்ள போட்டு எல்லாவற்றையும் காத்துக் கொள்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே இருக்கிற ஜீவ ஊற்று என்னுடைய சரீரத்தில் புறப்படும். கர்த்தாவே நீ சுகத்தை கொடுத்த கிடையாது. சுகம் எங்களுக்குள்ள உண்டாயிருக்கிறது. வார்த்தையின்படி எங்களுக்கு நடக்கும் என்று மரியாதை விசுவாசத்தை போலவே, அந்த வார்த்தை மாம்சமானதை போலவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த சுகம் ஆண்டவரே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த உலகத்திற்கு ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து உடைய சத்தியத்தை கேட்க ஆண்டவர் வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அது இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார்கள். ஆண்டவர் இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவரை அவர்கள் சேர்க்கப்பட ஆவியானவரை உதவி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு நாங்கள் நந்தம்பாக்கம் பகுதியில் நீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரும் கருத்தாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே.